ஃபுட் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி யார் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 20 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா 5% ஜிஎஸ்டி பண்ணணும். இது 20 லட்ச ரூபாய் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. பிஸ்னஸில் ஃபியர் பிக்கஸ்ட் எனிமியா? கண்டிப்பாக சார். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணமே நம்ம பணத்தை விட்டுருவோம் அப்படிங்கிற பயம்தான். பணத்தை விட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இல்லாட்டி எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கிளாஸுக்கு வந்தவங்க எல்லாரும் சொல்லுறது ஒரே ஒரு விஷயம் தான் சார், பயந்துக்கிட்டே வந்தோம் சார், கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் வந்து காணாமல் போயிடும். கான்ஃபிடென்ஸுக்கு நாலேஜ் வேணும், நம்பிக்கை கொடுக்குறது. எங்களை மாதிரி எங்கே வேணாலும் போகலாம், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகலாம். பிரச்சனை வந்து ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கேயாவது இடிச்சிருவோமோன்னு. எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும்ப்பா, நான் தைரியமாக போயிடுவீங்கல்ல. ஃபெயிலியர் குட்டா பேடா? ஃபெயிலியர் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபெயிலியர் வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்குறோம். அது கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. கற்றுக்கிட்டு மீண்டு வர பார்க்கணும். ஃபெயிலியர்லேயே நம்ம தங்கிடக்கூடாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓனருக்கு வந்து என்ன ஹேபிட் வேணும் சார் முக்கியமாக? ஃபுட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சார் 3 கடை ஃப்ளாப் ஆகி 4வது கடை ஜெயிச்சிருக்கு, லொக்கேஷன் மாற்றி. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் விடாமுயற்சி. தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும்.